வாழ்க்கையில முன்னேற்றத்தையே லட்சியமாக கொண்டு செயல்படும் மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, உங்க ராசியிலே குரு பகவான் இருக்காரு. 3ல கேது, 6ல புதன், 7ல சூரியனும் செவ்வாய் இருக்காங்க. 9ல ராகு, 10ல சனி பகவான். குரு பகவான் ராசியில நிற்கிறது தொழிலில் சில தடைகளை கொடுப்பாருங்க. அதுபோக 10ல சனி இருக்கிறதும் செய்கிற தொழிலை பற்றி கொஞ்சம் யோசனை இருக்கும். இதை மாற்றலாமா, பண்ணலாமா, கொஞ்சம் குழப்பங்கள் கொடுப்பார். ஆனால் குரு பகவான் உங்கள் ராசியில் நின்று 7ஆம் இடத்துல நிற்கிற சூரியனும் செவ்வாயும் பார்க்கறதுனால, இந்த சூரியனாலையும் செவ்வாயினாலும் வர்ற சில கெடுபலன்கள் குறைஞ்சு நல்ல பலன்கள் கிடைக்கும். மெயினாக உடல் உபாதைகள்ங்க. 7ல் நின்று சூரியனும் செவ்வாயும் ரெண்டுமே சூடு சம்மந்தமான வெப்ப சம்மந்தமான கோள்கள். 2 பேரும் 7ல் நின்று பார்க்கும்போது உங்களுக்கு இடுப்புக்கு கீழே மர்மஸ்தான உறுப்புகள் இது எல்லாத்துலேயும் வெக்கை நோய்கள், இந்த சூடால் பாதிக்கப்பட்ட நோய்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியாகும். ஏன்னா அந்த குரு சூரியனை செவ்வாயும் பார்க்கறதுனால இது அதுக்கப்புறம் மெடிசன் எடுத்து அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசியாதிபதி 15 நாள் 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அதுக்கப்புறம் 7ல் போய் உங்கள் ராசியை நேருக்கு நேரம் பார்க்குறாரு. அது குருவோட பார்வையிலே பார்க்குறாரு. அதனால் உங்களோட புத்திசாலித்தனம் இன்னும் வளரும். வீடு வாசல் சம்பந்தமாக எடுக்கிற முயற்சிகள்லாம் பலிதமாகும். இந்த டைமில் அதிகப்படியான மிதுன ராசிக்காரர்கள் பிறந்த இடத்துல சொந்த ஊர்லேயே இருக்க மாட்டீங்க. எல்லாமே வெளியில் தொழிலுக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த மாதம் அதாவது மார்கழி 7 to 9 இந்த தேதிகளில் 7, 8, 9ஆம் தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த டைமில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம தினங்கள். செய்கிற வேலைகள் இல்லை புதுசாக எந்த வேலையும் தொடங்காமல் இருங்க. அது சேஃப்டியாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே.